சபுட்டினி இது ஒரு செட்டில்மெண்ட்டுங்க. கர்கிவ் ரீஜனோட தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு செட்டில்மெண்ட் தான் இது. இந்த கர்கிவை, அதாவது ரஷ்யாவோட பார்வையிலிருந்து பார்க்கும்போது கர்கிவை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு செட்டில்மெண்ட். இந்த செட்டில்மெண்ட்ல தாக்குதல் நடந்த வீடியோ பதிவுகள் வந்துட்டு இருக்கு. பார்க்கும்போது தெரியுது FAB 500 குண்டுகளை ரஷ்யா வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு ஏர் லான்ச்டு வெர்ஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இதுல என்னப்பா இருக்கு, சும்மா குண்டை வீசிக்கிறாங்க வந்து விழுந்துக்குது, அவ்வளவுதானே. இது ஒரு விஷயம் ஏதாவது தூக்கிட்டு வந்துக்கிறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க, இதுல ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த சபுட்னி இந்த செட்டில்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கர்கிவும் தாண்டி இருக்கிறதுனால ரஷ்யாவோட எல்லையில இருந்து நம்ம கணக்கெடுத்து பார்த்தாலே 60 கிலோமீட்டருக்கு மேல வருது. 60ல இருந்து ஒரு 65 கிலோமீட்டர் வருது. ஸோ ஏர் லான்ச்டு வெர்ஷன்ல இருக்கக்கூடிய ஃபேபோட ரேஞ்ச் எவ்வளோ, 60 கிலோமீட்டர். ஸோ ரஷ்யாவோட எட்ஜ் பொசிஷன்ல இருந்து இது போல வீசிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருதா. அப்போ ரஷ்யா கொஞ்சம் உள்ள இருந்து இந்த ஃபேப் குண்டுகளை எரிஞ்சிருக்கணும். அப்போ ஒரு 130ல இருந்து ஒரு 150 கிலோமீட்டர் ரேஞ்சில இருந்து இந்த FAB 500 வீசி இருந்தாதான் இந்த செபுட்னி ரீஜனுக்குள்ள வந்து விழுகும். அப்போ ரஷ்யாவோட FAB 500 குண்டுகளோட அவங்களோட ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருதா. அப்படி இல்லைன்னா, ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ணாலும் உக்ரைனுக்கு தலைவலி தான். அப்படி இல்லைன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமையும் ரஷ்யா கொலாப்ஸ் பண்ணியிருக்கணும். ஏர் சூப்பர்மெசி இந்த இடத்துல வந்து ரஷ்யா எடுத்துருந்துருக்கணும். இதுவும் உக்ரைனுக்கு வந்து மிக மோசமான ஒரு விளைவு தான். என்னப்பா சொல்ற, உக்ரைன் இப்போதைக்கு கிரீமியாவை டார்கெட் பண்ணிருக்கிறாங்க, மற்ற பகுதியில வச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லையா இருக்கும் அந்த டைம்ல, இது வந்து ஒரு விஷயம் சொல்றியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. இதுக்கு முன்னாடி இதே வந்து கர்கிவ் ரீஜனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய லிப்ஸ், இது ரஷ்யாவோட ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு செட்டில்மெண்ட். இந்த லிப்ஸிய ரொம்ப ஹெவியா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு ஃபோர்ட்டிஃபை பண்ணி வச்சிருந்தாங்க போன மாசம் கூட. இந்த இடத்துல இருந்து தான் ரஷ்யாவோட Su-34 டவுன் பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம IL-76 விமானம் ஞாபகம் இருக்குங்களா, உக்ரைனோட பிரிசனர்ஸ் தூக்கிட்டு வந்தது இல்லையா, அது இந்த இடத்துல இருந்து அந்த பேட்ரியாட் மிசைல் வந்து லான்ச் பண்ணது இந்த லிப்ஸில இருந்தெல்லாம் லான்ச் பண்ணிக்கிறாங்க. ஆக இந்த இடத்துல ஹெவியா பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஐரிஸ்-டி டிஃபென்ஸ் சிஸ்டம்னு பல விஷயங்கள் இந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு FAB 500 குண்டுகள் ஏர் லான்ச் வெர்ஷன் இங்க வந்து விழுகுதுன்னா ஒன்று ரேஞ்ச் அதிகப்படுத்தி இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல ரஷ்யா சூப்பர் மெஸ்ஸியை வந்து எடுத்துருந்துருக்கணும், இந்த ஏர் சூப்பர் மெஸ்ஸியை. சரி, ஓகே, இதனால என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றேன்னா, இப்ப அடுத்த பதிவு ஒன்றோட இருக்கும். இந்த பதிவு பாருங்க. இந்த பதிவுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாக்குதல் நடக்குது. இது உக்ரைனோட சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய, ரஷ்யா உக்ரைன் பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு செட்டில்மெண்ட் தான். ரொம்ப சின்ன செட்டில்மெண்ட், ஸ்டாராஹுட்டா அப்படின்ற ஒரு செட்டில்மெண்ட். இந்த செட்டில்மெண்ட் மேல டேங்க் தாக்குதல் பண்ணியிருக்கு. அதாவது உக்ரைனோட பகுதிக்குள்ள ஒரு டேங்க் வந்து தாக்குதல் பண்ணிக்குது. ஆனா எந்த இடத்துல அந்த டேங்க் இருக்கு அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் இந்த வீடியோ பதிவு ரஷ்யா தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட வீடியோ பதிவு. இந்த ஸ்டாராஹுட்டா பல இடத்துல இருக்குது இந்த உக்ரைன்ல. குறிப்பா இது சுமி பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்டாராஹுட்டா பாத்தீங்கன்னாலே தெரியும், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். சரி, அப்ப இங்க டேங்க் மறைஞ்சிருக்குன்னா, ரஷ்யாவோட டேங்கே வந்துருச்சுன்னா ரஷ்யாவோட இன்ஃபென்ட்ரி இங்க இருக்குன்னு அர்த்தம். அப்ப இத்தனை நாளா என்ன கண்ணாம்பூச்சி ஆட்டம் மாட்டிட்டு இருக்கிறாங்களா, இது தெரியாதா உக்ரைனுக்கு? ஒரு டேங்க் உள்ள வந்துக்குன்னா பார்த்துருப்பாங்கப்பா, நீ பாட்டுக்கு சும்மா கதை எழுக்காது அப்படின்னு சொல்லுவீங்க. பட் ஆனா இந்த இடத்துல நீங்க சேட்டலைட் வியூக்கு மாத்தினீங்கன்னா நல்லா தெரியும், இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஃபாரஸ்டா இருக்கு. இந்த உக்ரைனுக்கு சரி, ரஷ்யாவுக்கும் சரி. அதனால ரஷ்யா இந்த ஃபாரஸ்ட் பகுதியில அதிகமான சோல்ஜர்ஸா மறைச்சு வச்சிருக்கலாம். அந்த சோல்ஜருக்கு ஏர் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக ஏர் சூப்பர்மர்சியா ரஷ்யா இந்த பகுதியில எடுத்திருந்திருக்கலாம். இந்த கர்கிவ் பகுதியா இருக்கட்டும், சுமி பகுதியா இருக்கட்டும், ஒட்டுமொத்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமையும் சப்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க உக்ரைனோடது அப்படிங்கறது தெரிஞ்சுக்க முடியுது. டேங்கே உள்ள வந்து ஒரு இடத்துல அட்டாக் பண்ணிக்குதுன்னா ட்ரூப்ஸ் உள்ள என்ட்ராக ஆரம்பிச்சிருக்காங்க. சேஃபான பொசிஷன்ல நின்றுட்டு இந்த இடத்துல ஒரு லேண்டை அமைச்சுக்கிட்டு, அந்த ஃபுட் ஹோல்டுன்னு சொல்லுவாங்களே, ஒரு கால் எடுத்து வச்சு ரெடி பண்ணிட்டு டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டைம் கிடைச்சோடனே சுமி கர்கிவ் பகுதியில் ரஷ்ய வீரர்கள் உள்ள நுழைஞ்சிருவாங்க. அவங்களுக்கு அதிகமான ஏர் சப்போர்ட் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியுது. இது நடந்துச்சு அப்படின்னா உக்ரைன் ரொம்ப வேகமா விழுந்துரும். அப்போ உக்ரைனுக்கு ஆள்பலம் அதிகமா தேவை இந்த பகுதியில. சரி, இந்த பிப்ரவரி முடிவோட எத்தனை பேர் இந்த உக்ரைன் வந்து கடத்திட்டு வந்துக்கிறாங்க, அதாவது சாரிங்க தப்பு இப்படிலாம் சொல்லக்கூடாது, எவ்வளவு வருத்தம் மொபைலைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 47,000 பேர்னு சிலர் சொல்றாங்க, 48,000 பேர்னு சிலர் சொல்றாங்க. ஸோ நம்ம ஒரு 50,000 பேர்னு வச்சுக்கலாம் தோராயமா. 50,000 பேர் தான் இவங்களால மொபைலைஸ் பண்ண முடிஞ்சிருக்கு இந்த பிப்ரவரி மாசம். ஆனா எவ்வளவு பேர் கேட்டாங்க, 2.5 லட்சம் பேர் கேட்டாங்க. அப்போ 2 லட்சம் பேர் மொபைலைஸ் ஆகல, வெறும் 50,000 பேர் தான். இவங்களை வச்சு 3 மாசம் ட்ரைனிங் கொடுத்து ரெடி பண்ணி ஜூன் ஜூலைக்குள்ள அவங்க அடிச்சிருவாங்க
உள்ள வந்துருவாங்கன்னு யார் சொல்றா? யூகேவோட டிஃபென்ஸ் அந்த MI6 இருப்பாங்களா, இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, அவங்க தரப்பு இந்த ஒரு இது வந்திருக்கு, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் உக்ரைனுக்கு வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரஷ்யா கிட்ட ஒரு பெரும் படை இருக்கு வித் ஏர் சப்போர்ட்டோட. ஆனா உக்ரைனால படையை தரட்ட முடியல. அப்ப என்ன நடக்கும்? தோல்வி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? கீவை திரும்பவும் சுத்தி வளைக்கிறதுக்காக ரஷ்யா திட்டம் போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. ஸோ இப்படி இருக்கும் சமயத்துல உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்களை சேஃபா கீவ்ல இருந்து கூட்டிட்டு போறதுக்கான வேலைகள்ல அமெரிக்கா இறங்கி இருக்கிறதா, அமெரிக்கா இறங்குவாங்க கூடிய சீக்கிரத்துல அப்படிங்கிறது போல முன்னாள் சிஐஏவோட ஒரு நபர் சொன்னதா ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மொபைலைசேஷன் ஃபெயில் ஆயிடுச்சு, களத்துல பெருசா எதுவும் சாதிக்க முடியல, அதிகமான ஆயுதங்களை மேற்குலக நாடுகள் கிட்ட இருந்து வாங்க முடியல, உக்ரைன் பெருமளவில் எதுவும் சாதிக்க முடியாதனால தோல்வியை அடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மேற்குலக நாடுகள்ல இருக்கிற சில நாடுகள் உணர்த்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே உக்ரைனுக்கு எதிரில் இருக்கிறதுனால உக்ரைன் இந்த பிரச்சனையில தோத்துருச்சு அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ரஷ்யாவை எதிர்த்து அவங்களால எதையுமே செய்ய முடியல அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. உக்ரைனோட டார்கெட் என்ன, அதாவது மேற்குலக நாடுகளோட டார்கெட் என்னவோ அது அச்சீவ் ஆயிடுச்சு. ரஷ்ய வீரர்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்தணும், ரஷ்யாவோட எக்கனாமியை கொலாப்ஸ் பண்ணணும். அதாவது இப்போ அதிகமான வீரர்கள் இறந்துருக்காங்க, ரஷ்யா தரப்புலையும் 1 லட்சத்துக்கு மேல இறந்துருக்காங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த டேங்க் எல்லாம் இருக்கு இல்லையா, அதிக அளவுல சேதாரமே இருக்கு. இப்ப திரும்பவும் ரஷ்யா என்ன பண்ணும்? இந்த டேங்க் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும், ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும், ஆயுதங்களை திருப்பியும் ரெடி பண்ணும். யார் யார்கிட்ட ஆயுதங்கள்லாம் வாங்கினாங்களோ அவங்க கிட்ட திருப்பி கொடுக்கறதுக்காக நைட்டு போலும் வேலை செய்யணும். பட் ரஷ்யா கிட்ட நிறைய ரிசோர்சஸ் இருக்கு. இப்போ வந்து பிடிச்செடுத்துக்கிற பகுதியில இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான், ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போதைக்கு ரஷ்யாவோட நிலைமை கொஞ்சம் இதாக தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் ரஷ்யாவோட எக்கனாமி ரெக்கவர் ஆகிறதுக்கு. மேற்குக்கு டைம் வேணும், டைம் கிடைச்சிச்சு. அப்ப மேற்கு என்ன செய்ய போறாங்க? ஏதாவது ஒரு பிளான் வச்சிருக்காங்களா அப்படின்னாங்கன்னா இருக்கலாம். இதனாலதான் இப்போ அந்த பக்கம் இந்த சவுத் கொரியா நார்த் கொரியா இருக்குது இல்லையா, அதுக்கான டைம் வேணும் அப்படிங்கிறதுக்கு தான் சிலர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்த சீனா, தைவான். இதனால ரஷ்யாவை இப்படி ஐசோலேட் பண்ணணும்னு நினைச்சாங்க, அது முடியல. பட் ரஷ்யானால இப்போதைக்கு கொஞ்சம் டைம் வேணும். இப்போ ஜப்பான் எப்படிங்க 2ஆம் வேர்ல்டு வார்ல அமெரிக்காவை போய் அடிச்சாங்க, நம்மளுக்கு 6 மாசம் டைம் இருந்தா போதும், இடத்தெல்லாம் பிடிச்சிடலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம், அமெரிக்கா வந்தாங்கன்னா பார்த்துக்கலாம்னு நினைச்சாங்க இல்லையா. ஸோ அவங்க நினைச்ச மாதிரியே பேர்ல் ஹார்பர் சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணாங்க. 6 மாசம் டைம் கிடைச்சிது. கீழே இருக்கிற அந்த ஏசியா பசிபிக்ல இருக்கிற பகுதி எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்தாங்க. பட் அவங்களோட துரதிருஷ்டவசம் அமெரிக்கா ரெடியா 6 மாசத்துக்கு திருப்பி உள்ள வந்தாங்க. அந்த டைம்ல பேட்டில்ல ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான் தோத்துட்டாங்க. ஸோ இது அந்த டைம்ல நடந்தக்கூடிய விஷயம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேற்குலக நாடுகள் எதுக்கோ பிளான் பண்ணியிருக்காங்க, அதுல ரஷ்யாவை கொஞ்சம் வீக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. பட் கூடிய சீக்கிரம் ரெக்கவர் ஆயிடுவாங்க, அது வேற விஷயம். ரஷ்யாவை வீக் பண்றதுனால என்ன நடக்க போகுது, இதனால மேற்குலக நாடுகளுக்கு ஏதாவது பெனிஃபிட் நடந்திருக்கா அப்படிங்கிறத வரப்போற நாட்களை வச்சுதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஏஐ பயன்பாட்டோட இயங்கக்கூடிய ட்ரோன்கள் 1000 ட்ரோன்களை வந்து அமெரிக்கா உருவாக்க போறாங்க. அதுல 100 சீனாக்கு எதிராக களமிறக்கி விடப்படும் அந்த ஏசியா பசிபிக்ல அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. இந்த ஏஐனா முழுக்க முழுக்க அந்த ட்ரோன்கள் ஏஐ ஃபங்க்ஷனாலிட்டியோட வேலை செய்யும் அப்படிங்கிறாங்க. அப்போ இழப்புகள் இருந்தாலும் பொருள் சேதம் தான் அமெரிக்காவுக்கு இருக்குமே தவிர மனித உயிரோட இழப்புகள் இந்த இடத்துல கம்மியாகும். ஆனா சீனாக்கு வந்து அது மிகப்பெரிய இழப்பா இருக்கும். ஏன்னா ஏஐயோட இது என்ன அப்படிங்கிறது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ஒரு டெஸ்டிங் பேஸா நம்ம பார்த்துருப்போம். அமெரிக்காவோட ஏஐ எந்த அளவுக்கு இந்த ரஷ்யாக்கு எகெயின்ஸ்ட் வேலை செஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு சோதனை களமா உக்ரைனை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் இங்க ஒரு மோட்டிவ். அது மேற்குலக நாடுகளுக்கு கிடைச்சிருக்கு. மேற்குலக நாடுகளுக்கு இந்த இடத்துல இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரியான விஷயங்கள் எந்த ஒரு செலவுமே இல்லாம, அதாவது உயிர் சேதங்களே இல்லாம, சில பேர் மெர்சனரிஸா போயிருக்காங்க, அவங்க இல்லைன்னாலும் வேற பக்கம் மெர்சனரிஸா போவாங்க. பட் ஆனா அந்த நேட்டோ ட்ரூப்ஸோட பெரும்பாலுமான ட்ரூப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜியா தான் இருப்பாங்க, அவங்க எந்த ஒரு பிரச்சனைக்கும் போல. ஸோ அந்த ட்ரூப்ஸை வச்சு திரும்பவும் ரஷ்யாவுக்கு ரொம்ப முன்னாடி போயிருக்காங்க. திமித்ரி மெத்வதேவ் அவர்கள் ஒரு லைன் வரைஞ்சு காமிச்சார் இல்லையா, அந்த பிளான் படி போனா கூட மேற்குலக நாடுகளுக்கு அட்வான்ஸ் ஆயிருக்கிறாங்க. சில பல பகுதிகள் நேட்டோக்கு கிடைச்சிருக்கு, எந்த ஒரு செலவுமே இல்லாம. பொருள் செலவு நடந்திருக்கு, பட் அதெல்லாம் இஎம்பித்தாலைக்கு போட வேண்டியதானே, அந்த ஸ்டாக் எல்லாம் கழிச்சாதானுங்க புதுசு ரெடி பண்ணி ஸ்டாக் ரெடி பண்ணி வைக்க முடியும். ஃபேக்டரிஸ்லாம் வந்து புதுசா உருவாக்கணும். இப்போ ஒரு இடத்துல பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது தான் இந்த செக்கோஸ்லோவாக்கியா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அதிகரிச்சிருக்கிறாங்க, ஃபேக்டரி ஓப்பன் பண்ணணும்னு சொல்றாங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சிருக்கிறாங்க இந்த மேற்குலக நாடுகளும்.
உக்ரைன்ல கொண்டு போய் ஃபேக்டரி வச்சுக்கிறாங்க. இது போல பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அதெல்லாம் போலாந்து எடுத்துக்கிட்டாலும் உக்ரைனுக்கு கிடையாது, போலாண்டுக்கு அந்த இடத்துல நடக்கக்கூடிய இந்த ஃபேக்டரிஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பெனிஃபிட் தானே. ஸோ அந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே அதிகமான ஆயுதங்கள் தயாரிப்பாங்க. யூரோப்பியன் யூனியன் ஆம் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அமெரிக்கா ஆல்ரெடி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க, ஆம் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ என்னமோ இதுக்கு மேலே ஒரு பெரிய விஷயம் நடக்க இருக்கு அப்படிங்கிறதா இங்க இருக்கக்கூடிய ஒரு உள்ளர்த்தம் அப்படிங்கிறது போல அனலிஸ்ட் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இருக்கக்கூடிய ஆயுதத்தை வேஸ்ட் பண்ணும், இப்போ புதுசா இருக்கக்கூடிய டெக்னாலஜியை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இது எல்லாத்துக்குமான களம் உக்ரைனா மாறி இருக்கு. உக்ரைன்ல டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு, எல்லாம் நல்லபடியா வேலை செய்யுது. ட்ரோன் எப்படி வேலை செய்யுது, ட்ரோன் எப்படி கண்காணிக்குது, ரிகானிசன் மிஷன் எப்படி வேலை செய்யுது, அப்புறம் இந்த ஏஐ எப்படி வேலை செய்யுது, இந்த நியூரல் நெட்வொர்க் எப்படி வேலை செய்யுதுன்னு இருதரப்புலையும் மாறி மாறி எல்லாத்தையும் சோதனை பண்ணி பார்த்துட்டாங்க, ரெடி ஆயிட்டாங்க. ஏன்னா சும்மா வந்து ஒரு ஆயுதத்தை கொண்டு போய் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்றது போட்டு திருப்பம் ஆயுதங்களா கம்மியா இருக்கு பண்ணணும்னு சொன்னா மக்கள் ஒத்துக்குவாங்களா? வரி பணம் அதிகமா செலவாகும் இல்லையா? இப்போ யாருக்கிட்டையும் ஆயுதம் இல்லை, ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்தையும் ஒரு ஸ்டாக் ஃபைல் பண்ணுவாங்க. அதிகமான பணம் வந்து பார்த்தீங்கன்னா வரி பணம் எல்லாமே இந்த ஆர்மிக்காக போகப்படும். இதுக்கப்புறம் ஆர்மி வந்து அதிகமான அதிநவீன ஆயுதங்களை செஞ்சு அதிநவீன ஆயுதங்களை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இதுக்கு மேலே ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இன்னும் சில நாட்கள் கழிச்சு திரும்ப ஒரு மிகப்பெரிய போர் வரும் அப்படிங்கிறதோட சொல்றாங்க. வரக்கூடாது அப்படிங்கிறத எல்லாத்தோட எண்ணம், வராது அப்படின்ற நம்பிக்கையில இந்த பதிவை நாம் முடிச்சுக்குவோம். ஆனா இதை பத்தினா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, முதல் தடவை வந்திருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துக்கு இருக்கிற பெல் ஐக்கன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்போ பதிவுகளை போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். அது கூட நம்ம சேனல் ஒருத்தர் வளர்ச்சி அடையும். எனக்கும் அது கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கு இது போல தொடர்ந்து பதிவுகளை போறதுக்கு. எனக்கா இந்த உதவியை செய்வீங்கன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.